ஒரு தேரர் வந்து கீழே குனிந்து கொஞ்சம் ஆய்வு செய்யறார். இல்ல இல்ல, குனிந்து நிமிந்து நிமிந்து குனிந்து நிமிந்து அவருக்கு பேலன்ஸ் இல்லாம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்ப்போம் நம்ம. இல்ல டீல்சான், நான் அந்த காணொலியை பார்த்த உடனே ஜோதிச்சது அவர் ஏதோ பொருள் கீழே விழுந்துட்டு புறவை பார்த்தா காலுக்குள்ள மதுபாட்டில். இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாது. ஆசீர்வாத நீரா, உற்சாகமானம் இல்ல உற்சாகமானம். நாமல் ராஜபக்சே எங்கேயோ மக்கள் சந்திப்புக்கு போறாரு. போன இடத்துல அவங்க அப்பா யார மகிந்த ராஜபக்ச சொன்னா சாவதுக்கு ரெடி. அப்ப நான் யோசிச்சேன், சாராமும் இப்படித்தான் வந்திருக்குமோ. இல்ல அப்பா சொன்னா சாகரத்துக்கு ரெடின்றதை விடுங்க, இப்படி சொல்ல சொல்லி சொன்னது ஆறு? அது எங்களை காலுக்கடியில் போட்டு மிதித்து போக நினைத்தாலும் அமைதியாக இருக்க மாட்டோம். ஊடக சுதந்திரத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள். நாம கொஞ்சம் கொஞ்சம் உமங்குறேன், பிறகு தட்டி எழுப்புங்க. ஊடக சுதந்திரத்தை பத்தி ஆறா கதைக்கிறீங்க நீங்க? கடவுளே, අද මාධ්‍යවේදීන් මර්ධනය කරන තැනට පොලිසිය පාවිච්චි කරනවා. ரக்பி விளையாண்டு ரக்பில இருந்த ஒருத்தரையும் நான் சீரியஸா கதைக்குள்ள சிரிக்காங்க. நீங்க கோபம் வர விடுங்க. ரக்பி விளையாடுன்னு காணாம சின்ன பேரு தேவையில்லாத விளையாட்டு எல்லாம் விளையாடி கடுப்பேத்துறாரு. மயிலோன் கடுப்பேத்துறார் நம்ம லீடர். ஜாலியா ஆனா நீங்க அதுல ஆகா போட்டிருக்கீங்க டில்சன், ஆகா போட்டு வச்சிருக்கீங்க. நான் வீடியோ முதல்ல போய் சிரிச்சுட்டேன். ஏன்னா அவர் சிரிச்ச சந்தோஷம் மறக்காரு பாருங்க. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டில்சன், சொல்லுங்க கிரியா. என்ன கதை என்ன கதை என்ன எரிய என்ன என்ன உற்சாக வரங்கள் என்ன படிங்க? என்னப்பா உற்சாகமா சில சட்டங்களை கொண்டு வந்தா நீங்க உற்சாகமா ஆதரிங்க. உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கணும் குற்றஞ்சீராங்களுக்கு. அந்த நுள்ள நல்லண்டா என்ன செய்யறது? இது இந்த சட்டத்தை சொல்றீங்க? நேற்று என்ன கூட்டம் நடந்தது? நேற்று பின்னேரம் மரண தண்டனை கொண்டு வர போறதா ஒரு கதை. இல்ல அட்லீஸ்ட் கொண்டு அமுல்படுத்த போறோம் என்றாலே சில குற்றங்கள் திருந்தும் இல்லையா? மரண தண்டனைக்கு ஆதரவு எதிர்ன்றதை விடுங்க, சில நாடுகள்ல மரண தண்டனைக்கு நடைமுறைப்படுத்துறது. அது மாதிரி நடைமுறைப்படுத்துறன்ற ஏதாவது ஒரு முயற்சி ஒண்ணு இதுல கருதினால் என்ன எனக்கு விளங்கல. கருதினால் வந்து இப்ப ஆன்மீக மத ரீதியா கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படையில வந்து அதாவது ஒரு உயிரை வந்து பழி வாங்குறது, கொலை செய்யறது வந்து சரியில்லை. அதை அடிப்படையை வச்சு அதை மேற்கோள் காட்டி பூஜி ஜெயசுந்தர ஏமசிலி பெர்னாண்டோ இருவருக்கும் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது வந்து ஏற்றுக்கொள்ளல. அதே மாதிரி நேற்று இப்ப இந்த மரண தண்டனை சம்பந்தம் பேசப்பட்டதையும் சேர்த்து கத்தோலிக்க திருச்சபை கொழும்பு உயர்மறை மாட்ட பேரவே அப்படி ஒரு அறிவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் எழுதுறாங்க, ஐயோ கருதினால் அவர்களே உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஈஸ்டர் அட்டாக்கு 300-350 பேர் உயிரிழந்தாங்க. எந்த விதமான விஷயமும் தெரியாம அப்பாவி மக்கள் சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட கடவுளை வேண்ட ப்ரே பண்ண போனவங்க இப்படி கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப அது செஞ்சவங்க பின்னுக்கு இவங்க காரணம் தானே. இவங்களுக்கு என்ன சட்ட ரீதியான தண்டனை தானே கிடைக்குது, வேற என்ன சட்டவிரோத தண்டனை கிடைக்குது இல்ல? சட்டத்தின் மூலமா நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுலயே நீங்க தலையீடு செய்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் நாட்டின் சட்டம் முதலாவது அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அதுதான் முதல்ல வரணும். ரெண்டாவது இந்த நாடு திருந்தவனும்டா, அது கருதினாளா இருந்தானே, மகாநாயக இருந்தானே, இந்து மத குருவா இருந்தானே, மௌலவி இருந்தானே, அவங்களும் அவங்களோட மத கடமையில பாக்குற வேலையை செய்யணும். நாடு சட்டம் இயற்றுறது, அடுத்த லெவலுக்கு எப்படி நாட்டை கொண்டு வரோன்றது சம்பந்தமா அதுக்கு சட்டவாக்க கடமை இருக்கு. நாடாளுமன்றம் அதை பார்க்கணும். இது எல்லாத்துக்குள்ளையும் அப்படி இல்லாட்டி இப்ப என்ன செய்யலாம்? அனுரகுமாரிக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு சொன்னா பதவியை ராஜினாமா செய்து கருதினால தற்காலிக ஜனாதிபதியை தெரிவு செய்யலாம். ஒரு முடிவு, ஒரு தீர்வு, அது நல்ல தீர்வு இது. இப்ப அவரை வந்து ஒரு நேஷனலிஸ்ட் எம்பியை வந்து ரிசைன் பண்ண வச்சு அவரை பார்லிமெண்ட் எம்பி ஆக்கி அதுக்கப்புறம் இப்ப ரணில் செய்த மாதிரி அவர் பார்லிமெண்ட்ல இருந்து இவருக்கு போட் கேட்க. ஆனா இன்னொரு பிரச்சனை, விமல் வீரவன் செய்யும் வந்து நானும் ஜனாதிபதி அங்க திருச்சியை ரொட்டி சொல்றாரு ரோட்டா.
அதான் இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பு நடந்துச்சு. அந்த ஊடக சந்திப்புல வந்து ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறாரு. அந்த டிவி தான். அந்த டிவி எதனாலும் கொஞ்சம் குழப்பத்தை போடுறோம். அந்த டிவியில இருந்து ஒருத்தர் வந்து கேட்டார கேள்வி, இப்படித்தான் இப்ப நீதிபதிகளுடைய வயதில் நீடிப்பு, இந்த பதவி காலத்தை நீடிக்கிறது வந்து சரி வராதானே. எல்லாரும் சொல்றாங்க இது வந்து வேற, இது வந்து சரி வராது, எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தேரர்கள் கூட ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. நீங்க அந்த கடிதத்தை ஒழிச்சிட்டீங்க, நீங்க அதை வெளிக்காட்டல. இதுக்கு முதல்ல மகாநாயக்க தேரர்கள் ஒரு கடிதம் அனுப்புனா அது ஊடகங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். ஆனா இந்த முறை இந்த கடிதம் ஊடகங்களுக்கும் நீங்க காண்பிக்கல. இது வந்து நீங்க திட்டமிட்டு சில சதி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, இப்படித்தான் அவங்க சொன்ன அந்த கடிதத்துல எழுதியிருந்த விஷயம் எல்லாத்தையும் வச்சு நாங்க அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற அந்த மீட்டிங்ல, அமைச்சரவை மீட்டிங்ல வந்து கூட்டத்துல வந்து நாங்க எல்லாம் அதை பரிசீலனை செஞ்சுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். ரைட்டா? அவங்க இதாக்கல, அவங்களும் தெளிவுபடுத்தியிருக்கோம் சரியா. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை, திலீப் ஜாய் வீர இவங்களத்தான் வந்து முடிவு பண்ணுவாங்களா? அவங்க தான் முடிவு பண்ணணுமா? அவங்க முடிவு பண்ணா உங்களுக்கு திருப்தி அப்படியா? அப்படி ஏறுமா? அப்படின்னு பதிலுக்கு கேட்டார். தேவையில்லாத வேலைகள். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இந்த கடிதம் எழுதின தேரரோ அந்த கீழே புறக்கி கொண்டிருந்தார் போட்ல, அவரும் அதுல ஒரு ஆளோ தெரியாது. அப்ப அதை என்ன செய்ய, அதை வந்து நான் பேசுறது கொண்டுள்ள நாங்க மக்கள்கிட்டே சொல்லுவோம். அந்த காணொலியை பாருங்க. ஒரு தேரர் வந்து கீழே குனிந்து கொஞ்சம் ஆய்வு செய்யற, இல்ல குனிந்து நிமிந்து நிமிந்து குனிந்து அவருக்கு பேலன்ஸ் இல்லாம ஏதோ ஒன்று பட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்ப்போம் நம்ம. இல்ல டீல்சான், நான் அந்த காணொலியை பார்த்த உடனே யோசிச்சது அவர் ஏதோ பொருள் கீழே விழுந்துட்டு புற பார்த்தா காலுக்குள்ள மதுபாட்டி. இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாது. அவர் ஒரு பௌத்த ஒரு மத தலைவர். ஆசீர்வாத நீரா? உற்சாகபானம். அது ஆசீர்வதிக்கப்பட்ட உற்சாக பாடத்தை வந்து அவர் அறுதிட்டு அவருக்கு அப்படி தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. அந்த வீடியோ கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் இப்ப எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சில சமூக வலைத்தளத்தை நான் பார்த்துட்டு தான் வரேன் பயப்படப்பட்டது விஷயத்தை பேசுறதுக்கு. சஹரான் நசீம் குழுவினர், தீவிரவாத குழு, கடும் போக்குவாதம், அதன் காரணமாக ஒரு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு கடைசியில் அந்த டீமும் உயிரோடு இல்லை. அது என்ன அதை பத்தி நாங்க பேச தேவையில்லை. ஆனா என்னன்னா, நாமல் ராஜபக்சே எங்கேயோ மக்கள் சந்திப்புக்கு போறாரு. போன இடத்துல ஒரு ஐயா கடவுள் என்ன ஐயா சொல்றாரு, உங்க அப்பா சொன்னா நாங்க சாவறதுக்கும் ரெடி. அவங்க அப்பா யார மகிந்த ராஜபக்ச சொன்னா சாவறதுக்கும் ரெடி. அப்ப நான் யோசிச்சேன், சாவரமும் இப்படித்தான் வந்திருக்குமோ? இல்ல அப்பா சொன்னா சாகறதுக்கு ரெடி என்றதை விடுங்க, இப்படி சொல்லி சொன்னது ஆறு? அது சரி, அவங்கட்டும் நாங்க யோசிக்கணும். என்னடா போற இடமெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப ஏதாச்சும் ஒரு சம்திங் நடந்து இருக்குமா சந்தேகம் இருக்கு. ஆனா பாருங்க அது பாருங்க, இப்ப அந்த ஒரு நபருடைய கருத்து வந்து அது பாருங்க, அந்த சமூக மக்கள் சார்ந்தவங்க எவ்வளவு அது பிரச்சனை. அது என்ன தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஐயா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாரு, உங்க அப்பா சொன்னா நாங்க சாவறதுக்கும் ரெடிட்டாரு. ஏற்கனவே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தேவையில்லாத இந்த உணர்ச்சி வசப்படுறதால எல்லாமே நடக்கிறது. சனிக்கிழமையில இருந்து என்ன ஹொலிடேக்கு போன லண்டன் அங்கிள் படுற பாடண்டா சிக்கி சின்ன பின்னமாயி அங்கிள்றதுல வேற உணர்ச்சி வசப்படாத மக்கள். லண்டன் அங்கிள், இன்சூரன்ஸ் மேனேஜர் அக்கா, எப்படி பல பேர் சம்பவம் வங்கியோட நடந்தா 2 பேரும் தான் ஹீரோ ஆயிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் அக்காவும் லண்டன் அங்கிளும். அங்கிளின்னு நான் நினைக்கல தலை காட்டுவாரு, வர மாட்டார் போல. நான் நினைக்கிறேன் அங்களுக்கு நீ வசூல் கூடவா இருக்கா, அங்கிள் போக்குள்ள 5 யூரோ தூக்கி அறிவாங்க. இது ஒரு முக்கியமான கதை. சீரியஸா கேளுங்க, சிரிக்காதாங்க சரியா? எங்களை காலுக்கடியில் போட்டு மிதித்து போக நினைத்தாலும் அமைதியாக இருக்க மாட்டோம். ஊடக சுதந்திரத்தை இல்லாமல் செய்து விட்டார்கள். ஊடகத்தை பத்தி கேட்கிறாரு. கொஞ்சம் உமங்குறேன், பிறகு தட்டி எழுப்புங்க. ஊடக சுதந்திரத்தை பத்தி யாரா கதைக்கிறீங்க நீங்க? கடவுளே, මාධ්‍යවේදීන්ට එදා මාධ්‍යවේදීන් වෙනුවෙන් පෙනී හිටපු JVP එක අද මාධ්‍යවේදීන්ව මර්ධනය කරන තැනට පොලිසිය පාවිච්චි කරනවා. දැන් කී දෙනෙක්
මාධ්‍යවේදීන් සහ සමාජ මාධ්‍ය ක්‍රියාකාරීන් කී දෙනෙක් CID එකට ගිහිලා කට උත්තර දුන්නද? உங்களோட தெரியுமா அப்பாவும் தெரியா சித்தப்பாவும் ஆ? லசந்த விக்ரமதுங்க பிரகீத் தெக்லிகோட பொத்தல ஜெயந்த அவன அடிபட்ட என்ன ம் டில்ஷான் ம் என்ன மாமனிதர் சிவராம் சிவராம் நாட்டுப்பற்றாளர் நடேசன் ம் நிமலராஜன் சுகீர்தன் அதாவது தமிழ் ஊடக லிஸ்ட் பரப்புல அடுக்கி கொண்டு போகலாம். போட்டுக்கிட்டே போலாம் இந்த ராஜபக்சர்களுடைய திச- ஆட்சி காலத்துல ம் திசநாய ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் கடவுளிய சிறை தண்டனை அவருக்கு 20 வருஷம் ஜெயில். அப்ப வடக்கு அவங்க எல்லாம் கிழக்குல தெரியுமா ஊடகவியலாளர் நாமல் ராஜபக்ச ஊடகவியலாளர் அப்படின்னு கேட்கணும். வடக்கு கிழக்குல எத்தனை ஊடகவியலாளர்? அப்புறம் ஊடக சுதந்திரம் இல்லைன்ற ஓகே, ஊடக சுதந்திரம் இல்லைன்ற அதை சொல்றதுக்கு இப்ப எங்களுக்கு தகுதி இருக்கு. ம் நாங்க அவருக்கு சொல்லல. தகுதி இல்லை. அத பத்தி பேச ஏய் நாமல் 2010 ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தல சின்ன பையலே ம் அந்நேரம் என்ன ரக்பியா விளையாடுன்னு ரக்பி ரக்பி விளையாண்டு நெல்சன், ரக்பில இருந்த ஒருத்தரையும் ஆ. நான் சீரியஸா கதைக்குள்ள சிரிக்காங்க. நீங்க கோபம் வர விடுங்க. எனக்கு பேசுங்க பேசுங்க. ரக்பி விளையாடுன்னு காணாம சின்ன பையலே தேவையில்லாத விளையாட்டு எல்லாம் விளையாடி எதுக்கு ம் சும்மா அங்கே நோண்டாதங்க. ம் கடுப்பேத்துறார் மயிலோட கடுப்பேத்துறார். உங்களோட கிடந்ததுதானே அங்க ஒரு மல்லி கிடக்குது ஏரியாவுல. மல்லி மட்டக்களப்பு மல்லியும் இவரோடனே கிடந்தது. இப்ப மல்லி எங்கேயோ என்ன சொல்ற இப்ப அது தேசிய கொடியோட தெரியுது மல்லி. ம் 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 முதல் நீல ஷர்ட் ம் இவரு அங்கஜன் ராமநாதன் எல்லாம் நீலப்பட. ஆமா. அவர் வடக்குல நீலப்பட, மல்லி கிழக்குல நீலப்பட. நாமளோட தான் எனக்கு ஞாபகம் வருது. நாமளோட சம்பந்தப்பட்ட அந்த கிறிஸ் வழக்கு அதுக்கு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்ட நிஷாங்க சேனாதிபதி இன்னைக்கு நெல்சன், காலையில போயிட்டு நெல்சன், வந்தாரு. ம் நெல்சன், ஒரு நிமிஷம் சொல்ல முதல். ஜனாதிபதி ஐயா, உங்களோட தயவான வேண்டுகோள். போதைப் பொருளுக்கு நீங்க நிறைவேற்றுறீங்களோ நிறைவேற்றலையோ கொஞ்சம் வெயிட் பண்றீங்களோ அது வேற பிரச்சனை. ம். ஊழல்வாதிகளுக்கு உடனடியா தண்டனை, மரண தண்டனை நிறைவேற்றி அந்த சட்டத்தை அமுல்படுத்துங்க. ம். அந்த அந்த தண்டனை நிறைவேற்றப்படுறாக்களை அதை என்ன செய்யறன்ற அப்படி யோசிச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுங்க ஐயா. அப்பதான் நாடு திருந்தும் விடாதங்க. சரி. டில்ஷான் ஏழமண்டா நண்பர்கள் சிங்களத்துல நண்பர்கள் சொல்லுவீங்களா? சிங்களத்துல 2 வசனம் சொல்லி விடுங்க ஐயா. ம். ජනාධිපතිතුමනි මේ දැන් ඩ්‍රග්ස් භාවිතා කිරීමෙන් අරස්ට් වෙන කට්ටියට ඔයා මරණ දණ්ඩනය දෙනවද නැද්ද? ඒක දැනට අපි මේක පස්සේ කතා කරමු. හැබැයි මේ වංචාවල දූෂණ වංචා කරපු දේශපාලනඥයන්ට වහාම ඔය දඬුවම් දෙන්න ඕනේ කියලා මෙතුමා ඉල්ලා සිටිනවා. இதற்க பாருங்க, தமிழ் தெரிஞ்ச எங்க நாங்க யார்கிட்ட ரிக்வஸ்ட் வைக்கலாம். அமைச்சர் சந்திரசேகரன், நீங்களும் ஒரு கேபினெட் அமைச்சர், இது அங்க சிங்களத்துல சொல்லுங்க. நாங்க சிங்களத்திலயும் தமிழ்லயும் சொல்லிட்டோம். எங்களோட கோரிக்கையை நீங்க அங்க கொண்டு போங்க. சரியா? ம். நீங்க கன கோரிக்கைகள் கொண்டு போறீங்க, நன்றி. அது மாதிரி நீங்க கொண்டு போங்க. என்ன டெல்சன்? ஆமா ஆமா கட்டாயம் கொண்டு போயிட்டு ஒரு முடிவை பெற்று தாங்க அது எங்களுக்கு. இல்ல பகுடி இல்ல இவரு ரால் கட்டி போறேன்னு சொன்னதானே. ஆ. இவரு அங்க வடக்கு கிழக்குல மீன்பிடி அமைச்சரா இருந்தா பின் டிக்கியில ரால் கொண்டு போறேன் கதைச்சது. நேற்று ஒரு சிங்கள நண்பர் சொன்னார், இவங்களோட வீட்டுக்காராக்கள் கொழும்புல மார்க்கெட்ல ரால் வாங்கிட்டு போறோம். ஐயோ இவரு பொட்டி பொட்டியா கொண்டு போறோம்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் அங்க மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு போறாரு. அந்த என்ன சொல்ற அந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றார், யாழ் மாவட்டத்துல இருக்கிற அவரு தரிச்சுனா அவரு. ஆனா இவங்கட வீட்டுக்காராக்கள் கொழும்புல ரால் வாங்கிட்டு போறாங்க. அப்ப பாத்துங்க அந்த ஆள்ற சோதனை இல்ல. அவங்க யோசிச்சிருப்பாங்க, அவரே யோசிச்சிருப்பார், நான் ரால் வாங்கினே 2 வீட்டுக்காரர்கள் வெளியில ரால் வாங்குறாங்க. அதான் டில்சன் நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. கிறிஸ் வழக்கு அதை இன்ட்ரெஸ்டா கேட்போம். இப்ப நான் கேட்கிறேன். கிறிஸ் வழக்குல இவரு கொஞ்சம் எல்லாம் வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். இவர் அன்ரகுமார் சனகா மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோ நினைக்கிறேன், அது ரெடி ஆகிட்டு இருக்கீங்க நீங்க அந்த வீடியோ வச்சு சம்பவம் பண்றதுக்கு. அப்ப அப்படி சொன்னவரு சொல்றாரு, கோட்டாபேவுக்காக நான் எவ்வளவு செய்யறேன், அன்ரகுமார் திசாநாயக்கா எப்படியும் சான்ஸ் இல்ல, அவர் வர மாட்டாரு, ஜனாதிபதியா வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னவரு இப்ப ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில இப்ப அத நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தந்தா தான் நான் ப்ரோக்ராம் அதை பண்ணி தந்துடுறேன். நாட்டு அதை கூட கொஞ்சம் சாமான் கிடக்குது அவரு கிடக்கு சேனாதிபதிய வச்சு செய்ய. அப்ப அதை தாரடா அவளுக்கு. அப்ப அவர் இன்னைக்கு போயிருக்காரு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுக்கு போயிட்டு ஒரு 3 மணி நேரம்
வாக்குமூலம் விசாரணையில ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. இவருக்கு எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து தெரிய வரும் என்ன நடக்குதுன்னு. அப்ப ஆயுத கப்பலும் இனி உள்ளுக்குள்ள செயலாளர் தலைவர் இது ஆயுதம் ஓவர். இப்ப இவர் அனுர செய்யறது அனுரன்ற நம்ம நீதித்துறையராப்பா, இது அனுரன்ற நம்ம மாறி சொல்றோம். சரி, அடுத்தது வந்து நம்ம ராஜித சேனரத்ன அவரு சம்பந்தமா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதான் அவர் கோவப்படுறாரு போல அடிக்கடி. சரி, இப்படி எல்லாம் சொல்றீங்க. இப்ப எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க ஒரு காலம். யாரு எதிர்கட்சியில் இருக்க பல பேர், ரைட்டா? கடந்த ஆட்சியில வந்து ஊழல் மோசடி செஞ்சுட்டு இப்ப ஐயோ அடுத்த நிமிஷம் வழக்கு போட போறாங்களே, வழக்கு போய்கிட்டு இருக்கு, அடுத்து ஆக்ஷன் எடுக்க போறாங்களே, நாங்க விசாரணைக்கு போடுமே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. அங்கிட்டு ஆளும் தரப்புல அடுத்தடுத்து வேலை செய்யணும், அரசாங்கம் பேசுவார் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. டியூட்டி டைம்ல களவடக்க சொன்னேன். ஏன் உனக்கு டென்ஷன்? களவடக்க டியூட்டியை பார்த்துட்டு போயிருக்கலாமே. அது சரி. ஆனா பாருங்க, எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்ம லீடர் ஜாலியா நீங்க அதுல ஆகா போட்டிருக்கீங்க. டெல்சான் ஆகா போட்டு வச்சிருக்கீங்க. வீடியோ போய் சிரிச்சுட்டேன். ஏன்னா அவர் சிரிச்ச சந்தோஷம் மறக்காரு பாருங்க. எல்லாம் நண்பர்களா தொண்டர்களா ஆதரவாளர்களா எல்லாரும் சேர்ந்து அப்படி பாருங்க பண்ண ஒரு பாட்டு பாடிக்கிட்டு என்ன பிரச்சனை என்றால் அதுல லீடருக்கு ஒரே ஆனந்தம். லீடர் இப்ப புதுசா கூட்டி இருந்தாலும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு கொண்டு வர போகுது. இன்னொரு கட்சி தலைவருக்கு ஒரு அவமதிப்பு. லீடர் பேரும் அங்கேயும் இங்கேயும் இவங்க சும்மா லீடர் தான் ஃப்ரீயா இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாம. இல்ல டெல்சான், இதுல ரவுஃபைக்கின் தொடர்பா நான் ஒரு கருத்தை சொல்லணும் என்று சொன்னால், இலங்கையில இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடியல இருக்கிறதுல மிக சிறந்த ஒரு இலக்கிய பேச்சாளர். அவருக்கு நிகரா யாரும் இலக்கியம் பேச இயலாது. உண்மையா கண்டி பிரதேசம் கம்பளையில பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கிறதுல தூய தமிழ்ல இலக்கியம் பேசக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர். அவர் அரசியல் ரீதியா கணக்கு விமர்சனங்களை முன்வைக்கிறார். அப்படியே தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா இலக்கிய பேச்சுக்கள்லையும் ஒரு சிறப்பு விருந்தினர் அல்லது முதன்மை விருந்தினர் அழைக்கப்படுறது அவர் தான். புத்தக வெளியீடா இருக்கலாம், அல்ல இலக்கிய கூட்டங்களா இருக்கலாம். அந்த அதாவது சொல்ல தமிழ் பேசும் சமூகம் என்றதான் அவர் அடிக்கடி உச்சரிப்பார். அவரை தெரியாம சில வேளை முஸ்லீம் என்றவர் அந்த அரசியல் மேடையில தமிழ் பேசும் சமூகம் இலங்கையில இருக்கிறதுல ஒரு சிறந்த ஒரு இலக்கிய பேச்சாளர். அரசியல் ரீதியா நாங்க என்னதான் அவர் மீதான அவர் மீது விமர்சனங்கள் முன்வைச்சாலும், ஆனா இலக்கிய ரீதியா பேச்சு ரீதியா இலங்கையில அவரை வெல்றதுக்கு ஒரு பேச்சாளர் இல்லை. அவர் நீங்க என்ன டாபிக் கொடுக்குறீங்களோ அந்த டாபிக்குள்ள அந்த வெளியில போவான் பேசி முடியும். மற்றது அவர் அந்த கூடுதலா அந்த தொப்பி அணிகிறது கூட அந்த இதுக்கு போற டைம் மட்டும்தான், அதாவது பள்ளிவாசல் மொஸ்குக்கு போற டைம் மட்டும்தான் தொப்பி அணிவார். மற்றது அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். அவரோட வேலைகளை நேரத்தை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அவர் மீது அரசியல் ரீதியா விமர்சிக்கலாம், ஆனா ஒரு ஆளுமையா நாங்க மதிச்சுத்தானே டெல்சான். இது இந்த கனடாங்கிற பிரச்சனை அடிச்சு எத்தனை மணிக்கு நாட்டு நடப்பு வரும், என்ன நாட்டு நடப்பு ரெடியா தம்பி, அங்களை என்ன செய்யறோம், அங்க ஒரு நாளைக்கு போறோம் போட்டோட காட்டிடுவோம். அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கின்ற ஊடகத்துல சில அங்கள் தான் லைன்ல டெல்சான், அங்கள் தான் எத்தனை மணிக்கு நாட்டு நடப்பு வருமா? ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லுங்க. டெல்சான் என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப அவரு கேட்டாருன்னா நீங்க சொல்றீங்க ஸ்ரீதர் அந்த 30 நாள்ல சீன மொழி படிக்கலாம் ஸ்ரீதரன் அவங்கள அதை எங்க அந்த கோர்ஸ் நடக்குன்னு தாடிச்சு வராங்க. அங்க கொஞ்சம் பொறுங்க ப்ரோக்ராம் முடி அடிக்கிறோம் இங்க. ஊடக சந்திப்புல ஒரு சில மிக முக்கியமான விடயங்கள் வெளிப்படுத்தப்படுது. அது ஒண்ணுதான், முத்துராஜ வேளையில் 3 எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி இருக்கு. அது ஒண்ணு. அடுத்தது வந்து இப்ப அதிகமா பேச பொருளா இருக்க இன்னொரு விஷயம் தான் மெட்ரோ பஸ். அந்த மெட்ரோ பஸ் சம்பந்தமாகவும் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மெட்ரோ பஸ் நிறுவனத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 1067.5 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து முக்கியமா ஏக்கலை பகுதியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு மைய பணி நிலையம் அமைக்கப்பட உள்ளது. உள்ளக பாதைகள் மற்றும் மத்திய பஸ் தரிப்பு நிலையங்களை அபிவிருத்தி செய்யவும், அதே போல தலங்கம, கடவத்த, ரத்மலான மற்றும் ஓபாகம பகுதிகளில் நவீன பஸ் டிப்போக்கள் அமைப்பதற்காகவும் இந்த பண ஒதுக்கீடு செய்யப்படவிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த மெட்ரோ பஸ் இலங்கையில பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்த போகுதுன்னு மட்டும் சொல்லிக்கலாம். ஓ
நேற்று உங்களோட ப்ரோக்ராமிலே இதை கேட்ட மாதிரி இருந்தது. நீங்க இது ம், 4 டாபிக் எடுத்திருந்தீங்க நினைக்கிறேன் ம். இன்சைட்ல அப்படியா? நேத்தா? ஓ ஓ. 4 டாபிக். அப்ப அதுக்கிட்ட என்ன எங்க ஹோட்டல் கிட்ட இல்லைங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ ஏ. செவ்வந்தியக்கா சும்மா இது வந்து அவங்க வேகு தூக்குறாள் சாக்கு தூக்கு அவ விஐபி லெவல்ல வர இதுக்குள்ள இருந்து. அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஊடக சந்திப்பிலையும் அமைச்சர் நளின் ராஜேஷ் கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்டார். என்ன அமைச்சர் அவர்களே, பாருங்க, இந்த முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாம் பச்சை கலர் பேக்க தூக்கிக்கிட்டு பேக் இல்லாம சில பேர் நீல நிற பஸ்ல ஏறுறாங்க. நேத்து இஷாரா சுபந்தி ஏதோ பேங்காக் டூர் போற மாதிரி ஏறி போறாங்களே, என்ன நடக்குது இது? அப்போ நினைக்கிறேன் அமைச்சர் வந்து செய்தி பார்க்கலையா, என்ன கதை, இதை பத்தி அவருக்கு தெரியாது. தெரியாதனால அவர் சொல்றாரு. அப்படியா? அது எப்படி இல்ல நடக்கும்? அந்த அதுல எல்லாத்துக்கும் ஒரே இருக்கிற சட்டம் தானே. அதுல இருக்கிற கணவரி பிரச்சனைனா போன் ஆன்சர் பண்றல ஆமா. நடக்கிறது தெரியாது. இதான் அதுல 1 2 பேர் தான் இப்ப தமிழ் பேசுறதுல 1 2 பேர். கந்தசாமி பிரபு, ம், இந்தியால அமைச்சர் சந்திரசேகரன், ம். அப்புறம் அந்த இவர் என்ன கிட்னன் என்ற இன்னொரு ஆமா. நாடாளுமன்ற ம், உறுப்பினர் இருக்கிறார். அவர் இப்படி அந்த 1 2 பேர் தான். அதே மாதிரி அந்த மகளிர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சர் சாவித்திரி 1 2 பேர் போன்றா, தான் எல்லாம் சுந்தரலிங்கம் பாக்குறது. பிரதீப். சுந்தரலிங்கம் பிரதீப். ம். அப்ப இவங்க தான் கேட்டா ஓம் பார்த்தன்றது, மற்றாக்களை கேட்டா பார்க்கலன்னு சொல்றாங்க எல்லாரும். ம், ம். அதுதான். அப்ப தெரியாதனால அவர் அவர் சொல்லிட்டாரு, சரி இதை பத்தி நான் விசாரிக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எது எப்படியோ அவங்க பேங்காக் டூர் ஆனா போறாங்க, சிலவள் எப்படி இருக்குன்னு அப்பா டெல்சான் ஏறி ஏன்டா போயிட்டாங்க. செவந்திய கடை கை பூ போல தானே அது. இது போட்டா சிலவள் அந்த இதாயிரும் முதலியாது. அதனால காயப்பட்டுரும். ஆனா பாருங்க, சிலவள் சிறை அதிகாரிகள் அப்படி ചോദിச்சா அவ வார வர தையோ கடவுளே. லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லி வேலை. அவ ஏதோ அந்த வீடு மாறி போறாள் மாதிரி தான் போறா அவ. ஆனா நான் பார்த்தேன், இப்ப கைது செய்து அழைச்சிட்டு போறாங்களா இல்ல செவ்வந்தினுடைய பாதுகாப்புக்கு போலீஸ் சுத்திக்கிட்டு இவங்களை வந்து அப்படி வாகனத்துல ஏத்தி அனுப்புதா, அந்த மாதிரி ஒரு பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. என்ன செய்ய? டெல்சான் அந்த முதுகுல காவடிக்கு விலையெல்லாம் குத்தி என்ன அது நடக்கு எனக்கு விளங்கல. எனக்கு அது சிங்களம் வாசிக்க தெரியாது. அவங்களோட என்ன விளக்கம் ஒண்ணும் விளங்கல. என்ன நிலம் அது? என்னடா இது வந்து அவர் முதுகில் எழுதியிருக்கு, லின்னா 1 கிலோகிராம் 1000 ரூபா. லின்னாடா லின்னா மீன். ஒரு மாலு முதலாளி போல, மீன் வியாபாரி போல. அங்க எப்படியுமே மீன் வியாபாரிகள் தான் அதிகமா இதுல வந்து இந்த காவடியில கலந்துக்குவாங்க. ஒரு மீன் வியாபாரி இப்படி வந்து அவர் முதுகுல அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துருக்காரு போல. லின்னா 1 கிலோகிராம் 1000 ரூபா. அதை காட்டி ஆடிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அம்மா லின்னா 1000 ரூபா, நாளைக்கு போயிட்டு இவர்கிட்ட மீனை வாங்கிருவோம் அப்படின்னு அவரு நடமாடும் மார்க்கெட்டிங். டெல்சான் ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி கொண்டிருக்கு. தான் பேசிக் கொண்டிருப்பது நாட்டின் ஜனாதிபதி என்ற உணர்வே சிறுமிக்கு இல்லாத வண்ணம் ஒரு தந்தையை போல் ஒரு மாமாவை போல் பாச உணர்வு விளைப்பது ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் அந்த காணொலியை பகிர்ந்திருக்கிறார். அனுரமா திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தையும் இந்த இப்ப இதுல கணக்கு விமர்சனங்கள் இருக்கு. இப்ப சில பல சொன்னோடனே அனுரவுக்கு நீங்க கூசா தூக்குறீங்களா, அதான சில கருத்துக்களை சொல்லித்தான் ஆகணும் டெல்சான். கட்டாயம். இப்ப நினைக்கிறேன் இந்த புது சிறுமி வந்து அந்த சிறுமி வந்து ஒரு புத்தகத்தை வந்து ஜனாதிபதிக்கு பரிசு கொடுத்திருக்காங்க ஒரு கிஃப்டா. அப்ப அந்த புத்தகத்தை அவர் வாசி பார்க்கறது என்ன புத்தகம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு இயல்பா பேசிக்கிட்டு இருக்கிறது காணக்கூடியதா இருக்கு, ரொம்ப எளிமையா. இது வந்து சமூக வலைத்தளங்களும் ரெண்டாகி கொண்டிருக்குது. கட்டாயம். பட் இவர்கிட்ட ஒரு இது உண்டு கூடுதலா அந்த வயசானவங்க அல்லது இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரும் கண்டாலும் கொஞ்சம் மற்றது லாங் டைம் பொலிட்டிக்ஸ் தானே ம். இதுவும் நடந்திருக்குது. இப்ப சமூக நல்லது வலைத்தளங்கள் நடக்கட்டும், நல்லது நடந்தா சரி. மக்கள் சந்தோஷமா இருக்கணும், மக்களுக்கு பிரச்சனைகள் தீரணும், அதுகள் தான் முக்கியம். அரசாங்க ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாப்பும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் 72,000 புதிய அரச ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்படும். போட்டி பரீட்சைகள் மூலம், அந்த போட்டி பரீட்சைன்றதை நீங்க சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நாங்களும் அதை ஒரு தெளிவா சொல்றோம். என்னன்னா இந்த போட்டி பரீட்சையில உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நண்டு சண்டுகள் போட்டி போடுது. நான் உங்களுக்கு 10 பேருக்கு பியூன் எடுத்தாரன், 10 பேருக்கு நான் அந்த சிற்றூழியர் இந்த சிற்றூழியர் எடுத்தாருன்னு அங்க ஒரு ரவுண்ட் ஓடுது கன ஏரியாவுல. அதையும் ஒருக்கா கவனத்துல கொண்டு பிரச்சனை இல்ல. அதுல நீங்க இப்ப இந்த நேர்ம நீதியையும் பின்பற்றி கொள்ளுங்க. என்ன குற்றச்சாட்டு ஒன்று வருது டீல்சான் கூடுதலா. எனக்கு நானா சொல்றேன், இப்ப கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலும் சரி, ரணில்டையும் சரி, இப்போ அனுரகுமார சனக ஜனாதிபதி ஆனதுக்கும் சரி, நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க.
ரோட்டுக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகத்தை வேண்டும், எங்களுக்கு ஒரு அரசு உத்தியோகம் வேணும், எங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுங்க, எங்க ஓபன் பண்ணுங்க, நாங்களும் வேலை செய்யணும், நாங்களும் எல்லா தகுதியும் இருக்கவங்கன்னு. அப்படி அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்களுக்கு ஒரு வேகன்சி வெற்றிடத்த வேலையை கொடுத்துட்டாலே அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அரசாங்கம் இன்னும் வேகமா இயங்குறதுக்கு உதவியா இருக்கும். ஐயோ கடவுளே! அஸ்வெசும என்ற திட்டம் குடுத்ததே என்ன சொல்றது, அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு தான். ஆனா அதுல அதுலயும் நூறு பிரதி செயலகத்துல 1,62,00,000 விளையாடி இருக்கிறான் 2 அதிகாரி. ஆமா. அவங்கள உண்மையில இதுல மதிப்புக்குரிய நீதிமன்றத்துல ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ம். நீதிபதிகள்ட்ட நீதித்துறை அமைச்சர்கிட்டையும், ஊழல் செய்தால், மோசடி செய்தால் ஆக குறைஞ்சது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உங்களோட சட்ட திருத்தத்திலேயே கொண்டு வந்து ஒரு 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிச்சு அவர்கள் வகிக்கிற பதவியை முழுமையா நிறுத்தி அவர்கள ஓய்வூதியமும் ரத்து செய்கிறேன்னு சொல்லி முடிவெடுக்கும். ஆஹா, நீங்க சொல்லி வாய மூடுறீங்க, ஒரு செய்தி வருது. 10 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சர் லால்காந்தவின் மைத்துனர் கைது செய்யப்பட்டார். மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனா நான் நினைக்கிறேன் நல்ல காலம் அவனை அந்த ஆளை கைது செய்தது, அல்லது இந்த லால்காந்த போய் சாத்து அவ்வளவுதான். கடவுள் காப்பாத்துறது லால்காந்த கிட்ட இருந்து அவரு, ஆமா. அல்லது லால்காந்த ஆளை முடிச்சு விட்டுருக்கும். இல்ல அவன் இல்ல நீங்க சொன்ன அஸ்வசம சம்பந்தமா பத்தி இவர் திகாம்பரம் வாய் திறந்திருக்காரு. நோர்வூட் தலவாக்கல பிரதேச செயலகங்களில் இடம்பெற்ற அஸ்வசம மோசடி குறித்து சுயாதீன விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்டத்தை அமுல்படுத்துங்கள் அப்படின்னு பழனி திகாம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கார். இல்ல அஸ்வஸ்ம திட்டம் உடனடியாக செய்ய. மற்றது டெல்சா நான் சொன்னதுதான், இந்த அரச உயர் பதவிகள் அல்லது அரச ஊழியர்கள் ஊழல்ல ஈடுபட்டா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. முதலாவது 3 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. 2வது அவர்கள் வகிக்கிற பதவி உடன் ரத்தாகும். அவர்கள் அதாவது அவர்களுக்கு ஓய்வூதியம் ரத்தாகி அவர்கள் முழுமையா வேற அப்படியே போக வேண்டிய. அது மட்டுமல்லாது அவர்கள் அந்த 3 ஜெயில இருந்த 3 ஆண்டுகள் மேலதிகமா 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு இலங்கையில தனியார் தொழிலையோ அல்லது அரசு துறையிலே எந்த ஒரு தொழிலும் வகிக்க இயலாது. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்க. போடுங்க, இருக்குங்க, இருக்கு, சரி, நாட்டை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம மக்களுடைய கத்தாவனம் கொந்தாய் வெட கொந்தனாண்டா மம கத்தாவன மம கத்தாவன். அது சரி. ஓகே, மக்களுடைய கருத்துக்கு வருவோம், கமெண்ட்ஸுக்கு. தமிழனுக்கு தமிழன் தான் துரோகி முதலாவது கமெண்ட்ஸ். அது நாங்க சொல்ல தேவையில்லை, நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கடந்து போங்க மக்களே, பொறாமை பிடித்தவர்கள் எங்குதான் இல்லை என்ற கருத்தொண்டு வந்திருக்குது. அதே நேரம் அடுத்த வருடம் இதே போன்று சரியாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவளாக அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நாம் சென்றோம், எல்லா உணவுகளும் ருசித்தோம் என்று ஒருவர் போட்டிருக்கிறார். அந்த குழப்பத்துல ஈடுபட்ட ஒரு பயபுள்ள மாட்டி இருக்கிறான் நம்மள்ட்ட. எப்படி அவன் அந்த விஷயத்தை ஸ்டெப்பா கொண்டு போயிருக்கிறான். இந்த காணொலிகள் பார்க்க வேணும் என்றால் இந்த வாரத்துக்குள்ள இப்படியாவது பாருங்க. இருக்கு என்ன நிசங்க சேனாதிபதியில வீடியோ போட வேண்டி கிடக்குது. இந்த கிழமைக்குள்ள பாருங்க அந்த பயபுள்ள எப்படி போயிருக்கிறான். இந்த பயபுள்ள ஒரு ஏரியாவில போய் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிற சனத்திட்ட போய் சாப்பாடு முடிஞ்சது வராதங்க ஒரு ஆள் பேசுறாரு. ஐயா ஏன் நீ இப்படி குழப்புற? இதெல்லாம் நான் சொல்ல நல்லா இருக்கல, கேளுங்க. அது இந்த கிழமைக்குள்ள எப்படி சொல்லல. எனக்கு என்னன்னா டைம் இல்ல டெல்சா, இப்ப ப்ரோக்ராம் பெண்டிங்ல நடக்கிறதுனாடி என்ன நேற்று ஒரு மணத்தியால டெல்சா ஃபுல்லா எல்லாம் வச்சிருக்கு ஆசதீர. அத பாருங்க, அடுத்தது கொஞ்சம் லேட் ஆகி தரேன். தொடர்ந்து டெல்சா கீழே பாத்தீங்கன்னா காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லேறி கூடு விழும் என்று சொல்லுவார்கள். இதை கடந்து செல்லணும். இது ஒரு திட்டமிட்ட செயற்பட்ட செயல். தமிழ் ஒருபோதும் திருந்த மாட்டான். தமிழன் ஒருபோதும் திரும்ப சொல்லணும், இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். தமிழன் ஒருபோதும் திருந்த மாட்டான். ஊசியின் வேலைதான். சுமந்திரன் இருக்கும் வரை தமிழர்கள், ஐயோ அவரே இதுக்குள்ள இருக்கிறீங்க, அவர் பாவம் சிவனே என்று இருக்கிறார், அவர் இப்ப புது வேலையில் இருக்கிறார். இது அரசியல் சதித்திட்ட வேலை. ஒரே ஒரு பிழை, திரு கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஆன்லைன் டிக்கெட்டுகளை மட்டுப்படுத்தி இருக்கலாம்னு ஒரு கோரிக்கை. டில்ஷான், உங்க கருதினால் மெல்கம் நஜீத் முன்னாள் போலீஸ் அதிபர் பாதுகாப்பு செயலாளர் 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்தது சரியல்ல என்று அறிக்கை விட்டிருக்கிறார். காரணம், இதே சட்டத்தால் தனது கூட்டாளிகள் மகிந்த கூட்டத்தை சிறையில் அடைத்து விடுவார்கள் என்ற பயம் அப்படின்னு ஒரு கமெண்ட். நாங்க அது சம்பந்தமா இன்னைக்கு பேசிட்டோம். நீங்க எங்களை விட இன்டெலிஜென்டா இருக்கிறீங்க. உங்களோட பையன் சரி, என்னடா அந்த தீர்ப்புல உண்மையில கார்டினலுக்கு அந்த ஒரு பயம், என்னடா கார்டினல் ஒரு காலத்துல அவங்களோட குசினிக்குள்ள இருந்தவர், அது சொல்லி ஆகணும்.
லண்டனில் இருந்து ஐயா சொன்னாரு பாருங்க ஒரு கதை. 5 பவுனை வீதியில் எறிந்து விட்டு போகிறாராம். ஆனால் ஊருக்கு வந்தால் யாசகம் எடுப்பவர்கள் யாசகம் கேட்டால் 5 ரூபாய் போட மாட்டார். இது நல்ல கருத்து. இல்லைங்களா? அது உடனே உண்மைதான். என்ன சொல்லப்படும்? நீ உழைச்சி சாப்பிடு. சரி, ஓகே, யாசகம் போடு. மற்றது இன்னொன்று, இப்ப மாமாங்க திருவிழா நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயே அந்த யாசகம் பிச்சை எடுக்கிற இதொன்று செயற்பாடு போய் கொண்டிருக்குது. அதோட உள்ள அனுதாபமான பல பதிவுகள் முகநூல் பக்கங்கள்ல வருது. இப்ப என்ன அஸ்வஸ்ம திட்டம் எல்லாம் இருக்கிறதால யாரும் யாசகம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அவங்களோட வாழ்வாதாரத்துக்குரிய பணம் கொடுக்கப்படுது. எனவே அதுலயும் ஒரு கவனம் செலுத்துங்க. மட்டக்களப்பு மாநகர முதல்வரே, இது உங்களின் கவனத்துக்கு. அது நாங்க வீடியோ போட்டுருவோம், பார்ப்போம். அடுத்த வருடம் இதே போன்ற சரியாக நடக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உணவு திருவிழாவிற்காக நுழைவு கட்டணம் தான் அந்த 3000 ரூபாய். அங்கு நுழைபவர்கள் அங்கு இருப்பவற்றில் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதே போல வேறு பொழுதுபோக்குகளும் இருந்தன, அவற்றையும் அனுபவிக்கலாம். சேர்த்துத்தான் அந்த கட்டணம் என்பதற்கு அங்கு குழப்பியவர்களுக்கு புரியவில்லை. அது அவர் நினைக்கிறவங்க போனாக்களா தான் இருக்கணும். ரீச்சா நடப்பு போதும், நாங்கள் நாட்டு நடப்புக்கு வருவோம் என்ற அதை அவ்வளவு சீரியஸா பார்த்திருக்கிறோம். இதற்குள் திட்டமிட்ட சதியும் இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் கருத்துக்கள் வேற. உங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய விடயங்களை அறிந்து கொள்கிறேன். உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். ஒரு தமிழன் முன்னேற்றம் அடைஞ்சால் எங்கட ஆட்களுக்கு வைத்தறிச்சல் தொடங்கிடும். வேற நாட்டுக்காரன் வேற இனத்தவன் முன்னேறலாம், எங்கட தமிழ் முன்னேறினால் அதை எங்கட தமிழன் பொறுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு கமெண்ட். நான் பள்ளியாவத்த சந்தியில் வசிக்கிறேன். டில்சான் சார், என்னை வந்து சந்தியுங்கள். பள்ளியாவத்து சந்தியில் பள்ளியாவத்தை ஆமா, வத்தல பள்ளியாவத்தை. நம்ம அங்கதானே. சரி, ஓகே. சரிப்பா. ஒட்டு மொத்தத்துல இது 2 கொமெண்ட்ஸ் தேடி வாசிக்க போன டில்சான். லண்டன் அங்கிளும் இன்சூரன்ஸ் அக்காவும் கிடக்காங்க, அதெல்லாம் வேணாம். நாளைக்கு நிகழ்ச்சி இன்னும் விவரமா பேசலாம். ஓகே, பாய். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.